ஓம் நம சிவாய. நமது இலக்கை அடைஞ்சிட்டோம். 7வது கோயில் சப்தஸ்தானங்கள்ல, அதாவது கபாலீஸ்வரர் கோயில். ரொம்ப முக்கியமான கோயில், எல்லாத்துக்கும் மையமாக இருக்கின்ற கோயில். அதை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா ஒரு நிமிஷத்துல 1.5 நிமிஷத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ நான் சொல்றேன். ஒண்ணு, நீங்க பார்க்கிற கோயில் 300 வருடங்களுக்கு முன்னால கட்டப்பட்ட கோயில். போர்ச்சுகீஸால அந்த கோயில் ஆக்சுவலா இடிக்கப்பட்டு அந்த இடத்துல தான் சர்ச் எல்லாம் கட்டியிருக்காங்க. அது இன்னொரு இஷ்யூ. ஏனென்றால் தேவாரத்துல எப்படி சமுத்திரத்துல அலை கடல் அலை கொஞ்சிக்கிட்டு போகும் இந்த கோயிலோட சம்பந்தர் எழுதியிருக்காரு. பட் இப்போ நிறைய பெரிய ஒரு கேப் இருக்கு, பெரிய தூரம் இருக்கு. 2வது விஷயம், இந்த கபாலீஸ்வரர் கோயிலால தான் மயிலாப்பூர் மயிலைன்னு சொல்றோம். ஏன்னா மயிலேன்னு சொல்ற போல இங்க பார்வதி ஒரு பெண் மயிலாக சிவனை வழிபட்டு சிவனை சுத்தி பிறகு அவருடன் கூடினாருங்கிறது ஐதீகம். இதனால்தான் இங்கு மயிலை பார்வதி தேவி துர்கா மயிலாக வழிபடப்படுகிறாள். அடுத்த பாயிண்ட் எடுத்துப்பாங்க. ஏன் கபாலீஸ்வரர்? ஏன்னா பிரம்மருக்கு இருந்த 5 தலைகள்ல ஒரு தலையை அவர் வெட்டி கோதி எடுத்து அந்த கபாலம் அல்லது ஸ்கல் மண்டையோட கொண்டு சுத்திட்டு இருந்தாரு. இந்த இடத்துல அவருக்கு அந்த தோஷம் தீந்துச்சு சொன்னதால் தான் கபாலீஸ்வரர் இருப்பாங்க. இதை ஒட்டி சிவனை இங்க இருக்கிற கபாலீஸ்வரரை சுத்தி இந்த மாடத்தெருகள்ல சுத்தி அப்பப்போ எடுத்துட்டு போறதே அப்பேற்பட்ட அந்த ஒரு கபாலத்தை வெட்டி எடுத்ததுக்கு ஒரு நினைவூட்டுதலாக செய்யப்படுகின்ற ஆகம சடங்கு கபாலீஸ்வரர் கோயில். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கபாலீஸ்வரர் கோயில்ல இந்த காலத்துல ஒரு சிங்கார வேல் இருந்துச்சு. இந்த சிங்கார வேலன் தான் போய் ராமர் இங்கதான் வழிபட்டு அப்புறம் இலங்கைக்கு போனார்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட பல விஷயங்கள் இந்த கபாலீஸ்வரர் கோயில்ல இருக்கு. இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். இது கூட சுந்தரராலையும் குறிப்பாக திருஞான சம்பந்தராலையும் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த கபாலீஸ்வரர் கோயில். ஸோ அற்புதங்கள் பல நடந்த ஸ்தலம் இது. சிவனுக்கே ஒரு மையமாக இருக்கின்ற ஸ்தலம் இது. மற்ற சிவன் கோயில்கள்ல, மற்ற 6 சிவன் கோயில்களையும் நவகிரகங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கு. கபாலீஸ்வரர் கோயில்ல நவகிரகங்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்லை. அதாவது சம்பந்தர் பாடிய போல எல்லா கிரகங்களுக்கும் மேல இருக்கின்றவர் சிவபெருமான். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வீணை தடவி என்று பாடியிருந்தார். அது போல நீங்க சிவனை கபாலீஸ்வரரை வணங்கினா எந்த கிரகத்துடைய தோஷமும் உங்களை தொடாதுங்கிறது தான் ஐதீகம். அந்த சந்தோஷத்தோட நீங்க எல்லாரும் போய் சிவனை பாருங்க. ஓம் நம சிவாய்.